ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த வெஜ் பிரியாணி ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. 4 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 7 கிராம்பு. கிராம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கையெடுக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. நீங்கள் பிரியாணி மசாலாக்கு பதிலாக கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க, இல்லைன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிரும். மசாலா பொருட்கள் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். மசாலா பொருட்கள் எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் நல்லா பழுத்த 2 தக்காளியை மீடியமான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஒரு 50% நல்லா வதங்கி வந்தோடனே இதில் 1 கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மல்லி, புதினா, தக்காளி இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் பிரியாணிக்கு தேவையான காய்ங்க சேர்த்துக்கலாம். 1/2 கப் பச்சை பட்டாணியை நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 கேரட்டை மீடியமான ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 போல் பீன்ஸை மீடியமான சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காய் வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு, ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எந்த காய்ங்க வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய்ங்களை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. காய்ங்க எல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தயிரில் காய் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். தயிர் சேர்த்து சரியாக 2 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன். இப்போ இதில் அரிசி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அரிசி எடுத்திருந்தேன். 3 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி சரியாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ புல்லட் அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இதில் பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம்.
எலும்பச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக குக்காய் வந்திருக்கு. ஒரு ஓரத்துலேருந்து கலந்து விடுங்க, ரொம்ப ஃபோர்ஸாக கலந்து விடாதீங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணனால பிரியாணி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை. நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், see you soon.